அன்னை மாகாளியின் வடிவமாக, பராசக்தியின் வடிவமாக, மகா சரஸ்வதியின் வடிவமாக இருந்து எம்மை ஈன்று இன்னமுதூட்டி இமயம் முதல் ஈழம் வரை பறந்து விரிந்து கிடக்கின்ற பாரத மணித்திருநாட்டினை வணங்கி இங்கே குழுமியிருக்கக்கூடிய பிரிட்டானிய தமிழ்ச்சங்கத்தினுடைய ஆதரவாளர்களையும், இந்த நிகழ்ச்சிக்கு என்னோடு இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து வருகை தந்திருக்கின்ற சகோதர இயக்கங்களின் தலைவர்களையும் வணங்கி மகிழ்கின்றேன். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு இயக்கத்திற்கும் தனித்தனி கொள்கைகளும் அணுகுமுறைகளும் இருந்தாலும் நம்முடைய இனம், நம்முடைய சமயம், நம்முடைய கலாச்சாரம், பண்பாடு, நம்முடைய தேசம் அழிக்கப்படுகிற பொழுது சித்தாந்த வேறுபாடுகளை கடந்து, கொள்கை வேறுபாடுகளை கடந்து, கட்சி மாச்சரியங்களை கடந்து நாம் அனைவரும் ஒரு குடையின் கீழ் எழுந்து நின்று நம்முடைய சொந்தங்களுக்கு குரல் கொடுப்பதற்காக இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு ஒற்றுமை உணர்ச்சியை உருவாக்குவதிலே பிரிட்டானிய தமிழ்ச்சங்கம் வெற்றி பெற்றிருக்கிறது என்று தான் கருதுகின்றேன். ஏனென்றால் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற தமிழகத்தை சார்ந்த அரசியல் கட்சிகளிலே பலர் பல்வேறு விதமான கருத்துக்களை உடையவர்கள். ஆனாலும் ஈழத்தமிழர் நிலை என்று வருகிற பொழுது எல்லா அமைப்பிற்கும் இந்த ஈழத்தமிழர் ஆதரவு என்கிற விஷயத்திலே ஒரு நெடிய வரலாறும் தியாகங்களும் போராட்டங்களும் உண்டு. அது திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கலாம், கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கலாம், விடுதலை சிறுத்தைகளாக இருக்கலாம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கலாம். இப்படி தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் அதன் தலைவர்கள் பல்வேறு காலகட்டங்களிலே அவரவர்க்கு ஏற்றபடி, இன்னும் சொல்லப்போனால் சக்திக்கு அதிகமாக அற்புதமான தியாகங்களை புரிந்திருக்கிறார்கள் ஈழத்திலே இருக்கின்ற நம்முடைய உறவுகளை காப்பதற்காக. மிகப்பெரிய ஒரு பேரழிவை முள்ளிவாய்க்காலில் நாம் சந்திப்பதற்கு முன்பு வரை நம்முடைய விடுதலை போராட்டம் இந்த சர்வதேச சமூகத்திலே ஒரு பயங்கரவாதமாக பிரச்சாரம் செய்யப்பட்டது. நம்முடைய தேசிய தலைவர் நடத்திய விடுதலை போராட்டம் பிரிவினைவாதமாக பிரச்சாரம் செய்யப்பட்டது. மிக தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது. சர்வதேச சமூகத்தினுடைய ஆதரவு, அங்கீகாரம் நமக்கு கிடைக்கவில்லை. 2002 இருந்து 2008 வரை நாம் ஒரு அரசை நடத்தி காட்டினோம். ஆனால் அண்டை நாடான இந்தியா கூட அதை அங்கீகரிக்கவில்லை. ஆனால் முள்ளிவாய்க்காலிலே நம்முடைய மக்கள் ஆகுதி ஆக்கப்பட்ட பிறகு, ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலைக்கு ஆளாக்கப்பட்ட பிறகு இன்றைக்கு சர்வதேச சமூகம் திரும்பி பார்க்க ஆரம்பித்திருக்கிறது. இது ஒரு விடுதலை போராட்டம். அங்கே நடந்திருப்பது வார் கிரைம் என்று ஆரம்பத்திலே சொல்ல ஆரம்பித்தார்கள். இல்லை இல்லை, உண்மைகள் வெளிவர வெளிவர இப்பொழுது அங்கே நடந்திருப்பது ஒரு இன அழிப்பு என்பதை இன்றைக்கு சர்வதேச சமூகம் புரிந்து கொண்டு, அப்படி புரிந்து கொண்டிருக்கின்ற சர்வதேச சமூகத்தினை செயல்பட வைப்பதற்காக இந்த சர்வதேச சமூகத்திலே இந்த பிரிட்டன் ஒரு முக்கியமான அங்கம் வகிக்கின்றது. நாடாளுமன்றங்களின் தாய் என்று இந்த ஆங்கில நாடாளுமன்றத்தை சொல்லுவார்கள். இந்த இங்கிலாந்து நாடாளுமன்றத்திலே இதுவே ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் என்றுதான் நான் கருதுகிறேன். ஏறத்தாழ 80க்கும் மேற்பட்ட பல்வேறு கட்சிகளை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழர்களுக்காக ஒரு நாடாளுமன்ற கூட்டுக்குழுவை அமைத்து இந்த இனப்படுகொலை விசாரிப்பதற்காக நாங்கள் எங்கள் நாடாளுமன்றத்திலே இதை தீர்மானமாக எடுக்கப் போகிறோம் என்று இன்றைக்கு ஒரு கூட்டத்தை அந்த நாடாளுமன்ற அரங்கத்திலே நடத்தியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுவே நமக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் தான். அதுவே நம்முடைய தமிழ் சமுதாயத்திற்கு ஒரு வெற்றி கிடைத்திருக்கிறது. நாங்கள் தமிழ்நாட்டிலே பேசுகிற பொழுது இதை தமிழர் பிரச்சனை என்று பேசுவோம். பல கட்சிகள் எப்படி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இந்திய அளவிலே பேசுகிற பொழுது என்னை போன்றவர்கள் என்ன கருதுகிறோம்? இது வெறும் 10 கோடி தமிழ் மக்களின் பிரச்சனை அல்ல, உலகெங்கிலும் இருக்கக்கூடிய கோடான கோடி 100 கோடி இந்துக்களின் பிரச்சனை என்று நாங்கள் கருதுகிறோம். ஏனென்றால் அங்கே இடிக்கப்பட்டது, அழிக்கப்பட்டது இந்து சமயம், இந்து கலாச்சாரம், இந்து பண்பாடு, இந்து கோவில்கள். அது ஒரு பௌத்த நாடாக தன்னை அறிவித்துக் கொண்டு
தன்னுடைய பௌத்த மயமாக்கல் என்கின்ற அந்த வேலைகளை இன்று நேற்று அல்ல, பிரிட்டிஷாருக்கு முந்தைய காலகட்டத்திலே இருந்தே துவங்கிவிட்டார்கள். தங்களுடைய சமயத்தை காத்துக்கொள்ள, தங்களுடைய மொழியை காத்துக்கொள்ள, தங்களுடைய மண்ணை காத்துக்கொள்ள நம்முடைய முன்னோர்கள் ஏராளமான போராட்டங்களை நடத்தி இருக்கிறார்கள், தியாகங்களை செய்திருக்கிறார்கள். இதை தமிழர் பிரச்சனை என்று சொல்லுகிற பொழுது தமிழக அளவிலே இருக்கிறது. இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே அதற்கு முன்பாகவே பலர் இத்தகைய ஒரு முயற்சியை செய்தார்கள். திரு நகைமுகன் அவர்கள் சிவசேனா தலைவர், மராட்டியத்தில் இருக்கக்கூடிய மாபெரும் தலைவர், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு வலிமை மிக்க தலைவர் பாலாசாஹிப் பால் தாக்கரே அவர்களிடம் சென்று இது இந்துக்களின் பிரச்சனை, இது வெறும் தமிழர்களின் பிரச்சனை அல்ல என்பதை அவரோடு பலமுறை கலந்து பேசி புரிய வைத்தார். வைகோ அவர்கள் அவர்களோடு பேசி புரிய வைத்தார். ராஜீவ்காந்தி கொலைக்கு பிறகும் கூட நம்முடைய தமிழீழ போராட்டத்தை ஆதரித்தவர்களின் எண்ணிக்கை குறைவு. ஆனால் ராஜீவ்காந்தி கொலைக்கு பிறகும் கூட ஈழத்திலே சிந்துவது இந்து ரத்தம், விடுதலை புலிகள் எங்கள் பிள்ளைகள், விடுதலை புலிகளை இந்திய ராணுவத்திலே சேர்க்க வேண்டும் என்று சொன்னவர் பால் தாக்கரே அவர்கள். அவருடைய தாய்மொழி மராட்டி. ஆனால் இந்த இந்து சமயம், இந்துத்வாவிலே ஈடுபாடு இருக்கின்ற காரணத்தினால் ஈழ விடுதலையை ஆதரித்தார். இந்து மக்கள் கட்சியின் முயற்சியினாலே கர்நாடகத்திற்கும் தமிழகத்திற்கும் காவிரி பிரச்சனை இருக்கிறது, பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. கர்நாடகத்திலே தனிப்பெரும் தலைவராக இருக்கக்கூடிய திரு பிரமோத் முத்தாலிக் அவர்கள், ஸ்ரீராம் சேனை என்கின்ற இயக்கத்தினுடைய நிறுவன தலைவர், அவர் பெங்களூரிலே ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டி ஸ்ரீராம் சேனா இயக்கத்தினுடைய தொண்டர்களை வைத்துக் கொண்டு இலங்கையிலே சிந்துவது இந்து ரத்தம், இலங்கையிலே நடைபெறுவது ஒரு இந்து படுகொலை, ஆகவே கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஒன்று கூடி தனித்தமிழீழத்தை ஆதரிப்போம், பிரபாகரன் அவருடைய படத்தை ஒவ்வொரு கண்ணனுடைய வீட்டிலும் ஒவ்வொரு கர்நாடக மக்களுடைய வீட்டிலும் வைப்போம் என்று சொன்னார். இந்து மக்கள் கட்சி மும்பையிலே ஒரு மிகப்பெரிய மாநாடு கோவாவிலே கூட்டியது. இந்தியாவில் இருக்கக்கூடிய 23 மாநிலங்களிலே இருந்து 200க்கும் மேற்பட்ட இந்து சமய தலைவர்கள் பங்கெடுத்துக் கொண்டார்கள். தனித்தமிழீழத்தை அங்கீகரித்து பாகிஸ்தான் எப்படி இந்தியாவிற்கு எதிரி நாடோ அதுபோல இலங்கையும் எங்களுக்கு எதிரி நாடு என்று பிரகடனப்படுத்தினார்கள். இப்படி பல்வேறு முயற்சிகளை செய்து வருகிறோம். ஏற்கனவே உண்மையிலேயே இங்கே வந்திருக்கக்கூடிய சிபிஐ அன்பு தலைவர் ஐயா ராஜா அவர்களையும் எங்கள் ஐயா பாண்டியன் அவர்களையும் பாராட்ட வேண்டும். பிற மொழி பேசுகின்ற மாநிலங்களிலே கூட தனித்தமிழீழ மக்களுடைய மீது நடந்த தாக்குதலை அவர்கள் எல்லா மாநில தலைநகரங்களிலும் ஆர்ப்பாட்டம் செய்தார்கள். நான் இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே, இந்து இயக்கங்களின் சார்பிலே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் அநேகமாக அடுத்து அவர்கள் வருவார்கள் என்று எல்லோரும் எதிர்பார்க்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள், பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய இந்து சமய இயக்கங்கள், RSS பேரியக்கம், இத்தகைய தலைவர்கள் மத்தியிலே தொடர்ந்து அங்கே இருப்பது இந்துக்களின் பிரச்சனை என்பதை பேசி ஒரு மனமாற்றத்தை உருவாக்கி இருக்கிறோம். 90% அந்த மாற்றம் நடந்திருக்கிறது. இன்னும் ஒரு 10% அந்த மாற்றம் நடக்கும். நிச்சயமாக இந்திய திருநாட்டிலே என்ன மாற்றம், ஆட்சி மாற்றம் உருவானால் கொள்கை மாற்றம் உருவாகும். ஈழத்தமிழருக்கு ஆதரவான சூழ்நிலையை அங்கே உருவாக்குவோம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.